Hi friends, welcome to Tamil Through English Simplified YouTube channel. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற டீச்சிங் லேர்னிங் டூல் நேம் Mentimeter. இது வந்து ஆன்லைன் நீங்கள் கிளாஸ் நீங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கும்போது ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் இதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கிளாஸ் ரொம்ப இன்டராக்டிவாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இதில் வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி இருக்குது. அதில் வந்துட்டு இதில் 2 அக்கௌண்ட் டைப் இருக்குது. ஒன்று வந்து டீச்சர்ஸ்க்கு உள்ளது. டீச்சர்ஸ்க்கு உள்ளதை வந்து www.mentimeter.com அப்படின்னும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுக்கும்போது www.menti.com அப்படிங்கிறத வந்து லாகின் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸை வந்துட்டு நான் உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து வேர்ட் கிளவுட். இதை நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வார்ம் அப் டாஸ்க், நான் வந்து ஆன்லைன் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜியில் கூட இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். வார்ம் அப் டாஸ்க், பிளீனரி, எக்ஸிட் டிக்கெட், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் டாஸ்க்கு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். இது ஒரு எக்ஸாம்பிள்ஸ். இது வந்து மல்டிபிள் சாய்ஸ். இதை நீங்கள் வந்து எந்த மாதிரி நீங்கள் கொஷின்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அது பேஸ்டாக நீங்கள் கொஷின் கிரியேட் பண்ணி நீங்கள் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படிங்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அதுக்கு ஆன்சர் கொடுப்பாங்க. இது வந்து குவிஸில் வந்துட்டு லீடர் போர்டு, அதாவது குவிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் யார் வின் பண்ணுறது அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுக்கும்போது அதில் யார் டாப்பாக வந்தாங்க அப்படிங்கிற லீடர் போர்டை வந்துட்டு அது பாயிண்ட்ஸோட கொடுக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் லீடருக்கு வந்து ஒரு கப் அப்படிங்கிறது வரும். பட் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது என்ன அப்படின்னா வேர்டு கிளவுட். அதை வந்து எப்படி நீங்கள் வந்துட்டு கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதை வந்து சைன் அப் பண்ணுறதுல இருந்து உங்களுக்கு எப்படி ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுல இருந்து எல்லாத்தையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக லிசன் பண்ணுங்க. இது வந்து ஒரு டீச்சிங், ஸோ நீங்கள் கண்டினியூஸாக லிசன் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை நீங்கள் இதுவரைய என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபர்தராக வீடியோக்குள்ளே நீங்கள் வந்துட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா www.mentimeter.com சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து இது க்ரியேட் பண்ண போகிறீங்க உங்கள் அக்கௌண்ட் அப்படிங்கும்போது சைன் அப்க்கு போயிடுங்க. சைன் அப் Mentimeter அப்படிங்கிறதுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். கிரியேட் அ ஃப்ரீ அக்கௌண்ட். இது நீங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட்டில் கூகுளில் வந்துட்டு போய் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிறது தான். நான் வந்து கூகுளில் தான் உங்களுக்கு போகிறேன். உங்களுக்கு போனோடனேவே உங்களுடைய வந்து ஐடி விசிபிள் ஆகும். ஸோ இது என்னோடய ஐடி. இந்த ஐடியை வந்துட்டு நான் கிளிக் பண்ணுறேன். எந்த அக்கௌண்ட்டில் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத. ஸோ இந்த ஐடியை நான் க்ரியேட் பண்ண உடனேவே அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ப்ராசஸ் ஆகுது. இன்னொன்று வந்து நான் ஆல்ரெடி வந்து பாஸ்வேர்டு வந்து அங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. இதில் நான் வந்து என்ன பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணணும், நீங்கள் வந்து ஒர்க் ஷாப்க்கு, ஈவெண்ட்டுக்கு, இப்போ எஜுகேஷனுக்குங்கும் போது எஜுகேஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க. எஜுகேஷனில் நீங்கள் எந்த லெவலுக்கு, இப்போ வந்து கேஜிலேருந்து 12 வரைய அப்படிங்கிறத இப்போ ஆப்ஷனை நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். அடுத்தது வந்து would you like to get starting create interactive presentation, try out Mentimeter. அப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஏதாவது வந்து அடிஷ்னலாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து டைவ் ரைட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஏன் அப்படின்னா அது வந்து தான் வந்து ஃப்ரீ வந்து ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். இப்போ நான் ஃப்ரெஷ் இப்போ தான் நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால இவங்க அவங்களோட வந்து இது எப்படி க்ரியேட் பண்ணணும்னு ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இங்கே வந்து தமிழ் லாங்குவேஜஸில் பார்க்குறதுனால நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், நியூ ஃபோல்டர் இருக்கும், நியூ ப்ரெசன்டேஷன் இருக்கும். நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு ஃபோல்டர் நமக்குன்னு வந்துட்டு க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் உள்ளே போய்க்கலாம். ஸோ நான் ஒரு ஃபோல்டர் நேம் கொடுக்குறேன். ஃபோல்டர் நேம் வந்துட்டு இப்போது இங்கிலீஷ் அப்படின்னு நேம் கொடுத்துட்டு அந்த ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிடுறேன். இப்போ நான் இங்கிலீஷ் ரிலேட்டடான ப்ரெசன்டேஷனை இதிலேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கிலீஷ் ஃபோல்டர் அதை நான் கிளிக் பண்ணிடுறேன். ஓகே, நான் கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து திஸ் ஃபோல்டர் வந்துட்டு எம்டியாக இருக்குல்ல. அப்போது இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த மை ப்ரெசன்டேஷனில் இங்கிலீஷ் ஃபோல்டரில் நியூ ப்ரெசன்டேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த ப்ரெசன்டேஷன் வந்துட்டு நான் இப்போ எதுக்காகனா என் கிளாஸில் வந்துட்டு நான் ஒரு வார்ம் அப் டாஸ்க் வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு வார்ம் அப் டாஸ்க் அப்படிங்கிறத வந்துட்டு அந்த ஃபைல் நேமை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு க்ரியேட் ப்ரெசன்டேஷன் அப்படின்ட்டு போட்டுருங்க. போட்ட உடனே அது வந்து ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. அந்த ஃபைல் க்ரியேட் ஆகிக்கிட்டு இருக்கு. க்ரியேட் ஆகிட்டு
இந்த உங்களுக்கு வந்துட்டு இந்த லைன் சிம்பிள்ஸ் வரும். இது வந்து என்ன அப்படின்னா அது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு அது வர்றது. இப்போ வந்த உடனே பாருங்கள், இதுதான் அந்த நீங்கள் மென்டிமீட்டரில் வந்துட்டு நீங்கள் செய்ய போகிறது ஒரு டீச்சராக. இதில் வந்துட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. இதில் நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வேர்ட் க்ளவுட் யூஸ்வலாக வந்துட்டு நீங்கள் வேர்ட் க்ளவுட ஒரு கிளாஸ் ஆக்டிவிட்டிக்கு கொடுக்கும்போது ரைட்டிங்ஸை கொடுப்பீங்க. இது வந்து டிஜிட்டல். இதை வந்து உண்மையிலேயே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்து இன்ஸ்பயர் ஆகிடுவாங்க. வேர்டு க்ளவுட் அப்படிங்கிற அவங்க ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்டிங்கை வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு கொஸ்டின் கொடுக்க போகிறேன். How would you describe your day today? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அந்த கொஷின்ஸ் வந்து இங்கே டைப் ஆக இங்கே விசிபிள் ஆகும். விசிபிள் ஆனோடனே என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இங்கே அடுத்தது வந்து இதை வந்து நீங்கள் திருப்பி நீங்கள் ஏதாவது சம்திங் ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் திருப்பி எடிட் பண்ணிக்கலாம். இந்த வந்து என்ட்ரிஸ் பெர் பார்ட்டிசிபென்ட்ஸ், ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸ் எத்தனை என்ட்ரிஸ் போடலாம் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து 3, 2, 1 அப்படின்னு கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இன்னொரு பார்ட்டிசிபெண்ட் வந்து ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸை தான் நான் இன்வைட் பண்ண போகிறேன். அதனால் நான் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த வேர்டு க்ளவுட் வந்துட்டு வரும். ஸோ லாங்குவேஜ் ஃபில்டர் இருக்கும். நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அலோவ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் சப்ஜெக்ட் அதர் லாங்குவேஜஸ் வந்துட்டு இருக்குது, எடுத்துக்கிற வேண்டியதான். அடுத்தது வந்து என்ன பாருங்கள், அது முடிஞ்சோடனேவே லெட் பார்ட்டிசிபென்ட் சப்மிட் மல்டிபிள் டைப்ஸ். அவங்க நிறைய தடவை மல்டிபிள் டைம்ஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அது கொடுக்காதீங்க. குறைய இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா, கம்மியாக இருந்தாங்கன்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போது நீங்கள் ஒரு கூகுள் கிளாஸ் ரூமில் நீங்கள் டீச் பண்ணுறீங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அதை பெரிய ஸ்க்ரீனாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கும் போதும் இங்கே ப்ரெசென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த ஆப்ஷனை இங்கே கிளிக் பண்ணோடனே நீங்கள் பாருங்கள் அது பெரிய ஸ்க்ரீனாக விசிபிள் ஆகும். அப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம், இதுதான் வந்துட்டு கோடு இந்த இருக்குது. அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உள்ள வந்து என்ன கொடுக்கணும்னா www.menti.comனு அவங்க கொடுத்துட்டு உடனே அங்கே வந்து ஒரு பேஜ் வந்துட்டு விசிபிள் ஆகும். விசிபிள் ஆனோடனே இந்த பாஸ்வேர்டு இதுதான். இந்த பாஸ்வேர்டை வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டைப் பண்ணணும். நம்ம பேஜை மினிமைஸ் பண்ணலைனாலும் எஸ்கேப் பண்ணிவிட்டு நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எஸ்கேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே அந்த பேஜ் மினிமைஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இருக்கு இல்லையா, இப்போ இந்த பாஸ்வேர்டை வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதே பாஸ்வேர்டை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டுக்கு நான் வந்துட்டு கொடுக்குறேன். www.menti.com அப்படின்ட்டு அட்ரஸ் பார்ட்டில் வந்துட்டு நான் கொடுத்துட்டு அந்த இது ஆப்ஷன் வந்துடுச்சு இல்லையா. ஸோ என்னது அந்த பாஸ்வேர்டு என்ன 514561. ஸோ 514561. ஸோ கொடுத்த உடனே இது வந்து ஸ்டூடெண்ட் பேஜ். அப்போ வந்து என்ன ஹவு வுட் யூ டிஸ்கிரைப் யுவர் டே டுடே, அப்போ நான் என்ன ஆன்சர் கொடுக்குறேன் அப்படிங்கிறது வந்துட்டு அங்கே வரும். இப்போ நான் வந்துட்டு ஹாப்பி, எக்ஸைட்டட் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அங்கே வந்து ஸ்டூடெண்ட்டோட ரெஸ்பான்ஸ் வந்துட்டு வரும். ஸோ இப்போ வந்து என்ன ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்துட்டு ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதே வந்துட்டு நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்துட்டு எப்படி வரும் அப்படிங்கிறது இப்போ இன்னும் உங்களுக்கு ஒரு 2-3 செகண்டில் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து how would you describe your day today? Happy, excited, thrilling. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு சப்போஸ் சேடுன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிறீங்க, இல்லை அப்படின்னா வந்துட்டு ஹியூமரஸ். ஸோ கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரெஸ்பான்சஸ் வந்து இங்கே ரீச் ஆகும். அது ரீச் ஆக ஆக உங்களுக்கு அது தெரியும். இப்போ நான் வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கேன் அப்படிங்கும் போதுட்டு enjoyable, ஓகே. ஸோ அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வருது. இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்னும் வந்துட்டு என்ன நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா enjoyable, humorous, happy,
blossoming, victory. ஸோ நான் கொடுக்குற ஒவ்வொரு வேர்டும் என்ன ஆகும்னா நான் மறுபடியும் வந்துட்டு ஹாப்பிங்கிற வேர்டை நான் கொடுக்குறேன். எதுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன ஆகும்னா இப்போ நான் 2வது தடவை நான் ஹாப்பின்னு கொடுத்தோன்னா அந்த ஹாப்பிங்கிற வேர்டு வந்துட்டு சென்டரில் வர்றது பாருங்கள். அது வந்து சைடில் இருந்த வேர்டு வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா சென்டரில் வருது. ஸோ இப்போ வந்து இங்கே ரெஸ்பான்சஸ் பாருங்கள், எத்தனை ரெஸ்பான்சஸ் 7 டைம்ஸ் வந்து ரெஸ்பான்சஸ் வந்திருக்கு. ஸோ ஹாப்பிங்கிற வேர்டு வந்துட்டு இதில் எதனால் வந்து சென்டரில் வருது அப்படின்னா எத்தனை பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்துட்டு ஒரே விட அதிகமாக சூஸ் பண்ணுறாங்களோ அந்த வேர்டு வந்து இதில் சென்டரில் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட கிளாஸில் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது டீச்சிங் லேர்னிங்கில் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டூல். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் நம்பர் ஆஃப் என்ட்ரிஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாருங்கள், இது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா டவுன்லோட் ரிசல்ட் அப்படின்னு இருக்கும். இந்த டவுன்லோட் ரிசல்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை நீங்கள் சேவ் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு உங்கள் சூப்பர்வைசர்கிட்ட சப்மிட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ப்ரூஃபாக வச்சுக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து இப்போ கூகுள் கிளாஸ் ரூம் லைவ் லெசன் இல்லை, பட் வந்து இதை நீங்கள் வந்துட்டு ஆஃப்லைனில் கொடுக்குறீங்க, அதாவது ஜஸ்ட்டு கோடு மட்டும் சென்ட் பண்ணணும்னா இந்த கோடை நீங்கள் அப்படியே வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூமில் நீங்கள் எந்த கிளாஸ் ரூமுக்கு சென்ட் பண்ணணுமோ அந்த கிளாஸ் ரூமுக்கு நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு சேர்ந்துடும். ஸோ அவங்க அங்கே ரெஸ்பான்ஸ் வந்துட்டு நீங்கள் கிளாஸ் எடுக்காத டைமில் ஆஃப்லைனில் கொடுத்தாலும் உங்களுக்கு இங்கே ரெஸ்பான்ஸ் வந்து ரீச் ஆயிடும். ரீச் ஆகிற ரெஸ்பான்ஸை நீங்கள் இந்த டவுன்லோட் ரிசல்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து டவுன்லோட் ரிசல்ட் வரும். ஸோ இந்த இருக்குது. இப்போது இந்த டவுன்லோட் ரிசல்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து காப்பி இமேஜ் இல்லை சேவ் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட ஃபோல்டரில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணுறதுனால சேவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு நீங்கள் எப்போ தேவையோ நீங்கள் அப்போ வந்து கூட சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு மென்டிமீட்டரில் நீங்கள் வேர்டு கிளவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கொடுக்குற ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் எந்த வந்து மெத்தடில் வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் வார்ம் அப் டாஸ்க்காக கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து ப்ளீனரி டாஸ்க்காக கொடுக்கலாம். வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து லெசன் வந்துட்டு முடிஞ்ச உடனே ப்ளீனரின்னு கொடுப்போம் இல்லையா, வைண்ட் அப் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம். ஈவன் நீங்கள் ஒரு செமினார் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு வந்து ஓட்டு எடுக்கிறதுக்கு கூட வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஃபீட்பேக்குக்கு வந்துட்டு இந்த டீச்சிங்க்கும் ஃபீட்பேக்குக்கும் இந்த வேர்டு கிளவுட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும்.